2 கொரிந்தியர் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது என்பதாக சொல்லுகிறார். இதே பவுல் மக்களுக்கு ஆலோசனை கொடுக்கும் போது சில இடங்கள்ல இப்படியாக எழுதியிருக்கார். கலாத்தியர் 6:9 இப்படியே சொல்லுகிறார், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். எபேசியர் 3:13 சொல்லுகிறார், நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்ளுகிறேன். 2 தெசலோனிக்கர் 3:13 சொல்லுகிறார், நீங்கள் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருங்கள் என்பதாக சொல்லுகிறார். நாங்கள் சோர்ந்து போவதில்லை என்று சொல்லுகிற அதே பவுல் மற்றவர்களுக்கு சபை மக்களுக்கு சொல்லும் போது நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். எபிரேய மக்களுக்கு எழுதின அந்த எபிரேய நிருபத்தின் ஆசிரியர் கூட எபிரேயர் 12:3 சொல்லுகிறார், உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு இருங்கள் என்பதாக சொல்லுகிறார். எபிரேயர் 12:5 சொல்லும் போது தேவனால் சிக்ஷிக்கப்படும் போது, கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாது என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். பொதுவாக சோர்வு என்பது ஒரு இயல்பாக வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் உள்ள ஒரு காரியம் என்கிறது தெரிகிறது. இந்த சோர்வு எது நிமித்தம் வருகிறது? பல வேளைகளிலே பலவிதமான சந்தேகங்களின் அடிப்படையிலே வருகிறது. நாம் நினைத்தபடி இல்லையோ என்கின்ற ஒரு ஐயம் நமக்குள்ளாக ஏற்படும் போது ஒரு சோர்வு, மனதுக்குள்ளாக ஒரு சோர்வு, அது நிமித்தம் ஒரு அழுத்தம், என்ன செய்வது என்று சொல்லி தெரியாமல் சோர்ந்து முடங்கி போய் கிடக்கின்ற ஒரு சூழல் வருகிறது. இது கிறிஸ்தவர்கள் என்கிறவர்களுக்கு விதிவிலக்கு ஆனதல்ல. அதாவது உண்மைக்கான கிறிஸ்தவர்கள் என்கிறவர்கள் அல்ல, கிறிஸ்தவர்கள் என்கின்ற பேர்ல இருக்கிறவர்களானாலும் சரி, அதற்குள்ளாக காணப்படுகிற உண்மையான ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களானாலும் சரி, சோர்வு என்பது எல்லாருக்கும் வர வாய்ப்பு உள்ள ஒன்றாகவே காணப்படுகிறது. மத்தேயு 11ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது அங்கே ஒரு மனிதனுக்கு ஒரு சோர்வு அல்லது ஒரு சந்தேகம் அங்கே எழுகிறது. யோவான் என்கிற மனிதன் யார் என்று கேட்டா, இயேசு கிறிஸ்துவையே மனிதர்களுக்கு காண்பித்து கொடுத்தவன், இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கக்கூடிய தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி அறிவித்த ஒரு நபர் தான் யோவான் ஸ்நானகர். இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்வதற்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். காரணம், இயேசு கிறிஸ்துடைய முதலாம் அற்புதம் கானா ஊரிலே நடந்ததாக நாம் பார்க்கிறோம். அதற்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்க அங்கு வருகின்ற அந்த வேளையிலே தானே அவன் அதை கண்டுபிடித்து மக்களுக்கு அறிவிக்கிறதை நாம் யோவான் 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். அப்ப இயேசு கிறிஸ்து தான், இவர்தான் மேசியா, இவரை பின்பற்றி போகலாம் என்று சொல்லி அறிவித்தவன். அது நிமித்தம் தன்னுடைய சீடர்களை இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போக முற்பட்ட போது அதை பார்த்து கொண்டிருந்தவன். அவர் பெருகவும் நான் சிறுகவும் என்று சொன்ன ஒரு மனிதன், அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை வருகிறது. என்ன? அவன் எதையும் துணிச்சலாக பேசக்கூடிய ஒரு நபர். அப்படிப்பட்ட நபர் அன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருந்த, அந்த குறிப்பிட்ட பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஏரோது தன்னுடைய தம்பி சகோதரனுடைய மனைவி எடுத்துக் கொண்டிருக்கிற காரியத்தை அறிவித்ததினால் அவனை யோவானை தூக்கி சிறையிலே போடுகிறான். அப்படி சிறையிலே போடும்போது அவனுக்குள்ளாக ஒரு சந்தேகம் வருகிறது. யோவான் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அதை குறித்து நாம் பார்க்கிறோம். காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷரில் 2 பேரை அழைத்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான் என்பதாக நாம் பார்க்கிறோம். யோவான் தைரியசாலி, ஒரு ஆளுகை செய்யக்கூடிய ஒருவன் செய்கிற தவறை கூட தைரியமாக துணிச்சலாக எடுத்து கூறுகின்ற ஒரு மனிதன், இப்பொழுது சிறையில இருக்கும்போது, ஒரு துன்பம் அனுபவிக்கும் போது
அவன் சொன்ன கருத்தின் மீது அவனுக்கே சந்தேகம் வருகிறது. நாம் சரியான நபரைத்தான் அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிறோமா? மேசியா வருவார் என்று சொல்லி வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மேசியா இவர்தான் என்று சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்தினதை நான் காண்பித்துக் கொடுத்தேன். இப்பொழுது எனக்கே சந்தேகமாக இருக்கிறது. உண்மையிலேயே இவர் நான் சொன்னது சரியா தவறா? இவர்தான் உண்மையிலே மேசியா என்றால் என்னை ஏன் காப்பாற்றவில்லை என்கிற அடிப்படையிலே அவன் ஒரு சிக்கல்லே மாட்டிக்கொண்டிருந்த போது, அவன் சிறையிலே அகப்பட்ட போது, நான் உண்மையைத்தான் பேசினேன். உண்மையை பேசினதற்கு எனக்கு என்ன நடக்கிறது? எதிர்மறையான காரியங்கள் நடக்கிறது என்கின்ற சிந்தையின் அடிப்படையிலே அவனுக்குள்ளாக ஒரு சோர்வு, அது நிமித்தம் சந்தேகம் வருகிறது. அங்கே இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஆள் அனுப்புகிறதை பார்க்க முடியும். இதை ஏன் காண்பிக்கிறேன் என்று சொன்னால், யோவானுக்கு சோர்வு வருகிறது. வாழ்க்கையிலே ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது அங்கே சோர்வு வருகின்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். அடுத்ததாக சில மனிதர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது சில மனிதர்களுக்கு சோர்வு ஏற்படுகிறதை குறித்து வேதாகமம் சொல்லுகிறது. ஆசாப் என்கின்ற ஒரு மனிதன் பாடலிலே பாடுகிறார். சங்கீதம் 73 ஆசாப் என்ன சொல்லுகிறார்? என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. சங்கீதம் 73:2. என்னுடைய கால்கள் தள்ளாடிவிட்டது, என் அடிகள் சறுக்கிவிட்டது. ஆனால் நான் முழுமையாக விழவில்லை, தள்ளாடி போய் மாண்டு போய் விடவில்லை, ஜஸ்ட் மிஸ்ல தப்பி விட்டேன். மயிரிழையிலே உயிர் தப்பினார் சொல்வதை போல சற்றே தப்பி விட்டேன் என்கிற வார்த்தையை அங்கே பயன்படுத்த. அப்போ எனக்குள்ளாக வந்த எண்ணங்கள் என்னை எங்கே போய்விட்டது? தேவனை விட்டு தூரப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு போய்விட்டது. அங்கே கடவுளுக்கு குறித்த ஒரு சந்தேக பார்வை அல்லது சோர்வு அங்கே வந்துவிட்டது. நாம் போய்கொண்டிருக்கிறது சரியா? ஏன் நான் இப்படி வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்குள்ளாக ஏற்பட்டது என்கிறதை அங்கே ஒப்புக்கொள்ளுகிறார். எதை நிமித்தம்? சிலருடைய வாழ்க்கையை பார்க்கிறது நிமித்தம். எப்படிப்பட்ட நபர்கள்? கடவுளுக்கு விரோதமாக துணிகரமாக பாவம் செய்யக்கூடிய நபர்கள். அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள். பாருங்கள், சங்கீதம் 73:3. துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். அவர்கள் வீம்புக்காரராக இருக்கிறார்கள், துன்மார்க்கராக இருக்கிறார்கள், ஆனால் நன்றாக இருக்கிறார்கள். அதை பார்த்து எனக்கு பொறாமை. என்னால் அப்படி நான் நேர்மையாக பின்பற்றுகிறேன், எனக்கு அந்த அளவுக்கு உயர்வு கிடைக்கவில்லை, நான் நினைத்த எப்படி அவர்களைப் போல நான் இல்லையே என்கின்ற பொறாமை வந்தது. காரணம், அவர்கள் சாகிற வரைக்கும் அவர்களுக்கு இடுக்கண் இல்லை. அவன் துன்மார்க்கனாக இருக்கிறான், அவர்களுக்கு சாவே இல்லை. சாவுகிற வரைக்கும் அவர்களுக்கு இடுக்கண் இல்லை. சாகிற வரைக்கும் நன்றாக வாழ்ந்து நன்றாக போகிறார்கள். அவர்களுடைய பிள்ளைகள் வருகிறார்கள், ஆண்டு அனுபவிக்கிறார்கள். அவர்களும் துன்மார்க்கமாகவே இருக்கிறார்கள். அவர்களுக்கு பலன் உறுதியாக இருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தடுமாற்றம், சோர்வு வருகிறது என்கிறதை போன்ற ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நரற்படும் வருத்தத்தின் அகப்படார்கள், மனுஷரடையும் உபாதியை அடையார்கள். மனிதர்கள் படுகின்ற வருத்தம், துன்பம் இதெல்லாம் அவர்கள் பெறுவதில்லை. மாறாக அவர்கள் பெருமை அவர்களை சூழ்ந்திருக்கிறது. சரப்பணியை போல அவர்களை சுற்றி கொள்ளும். கொடுமை பண்ணுகிறார்கள், கொடுமை ஆடை போல அவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது. மற்றவர்களை பார்க்கிற பார்வையே அற்பமாக இவர்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது. அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. அவர்கள் நினைப்பதற்கு அதிகமாக நடக்கிறது. வேண்டுமானால் அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் கேட்டால் வசனத்தை கூட பயன்படுத்துவார்கள். நாங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்தார் என்று கூட சொல்வார்கள். ஆனால் வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் துன்மார்க்கத்தனமாக இருக்கிறது. அவர்கள் விரும்புகிறதை காட்டிலும் அதிகமாக நடந்தேறுகிறது. அவர்கள் என்ன விதமான குற்றங்கள், பாலியல் ஒழுக்கக்கேடான காரியங்கள்ல இருந்தாலும் மக்கள் அவர்களை புகழின் உச்சியிலே கொண்டு வைத்திருக்கிறார்கள். அவர்கள் கள்ளப்போதகம் செய்தாலும், அவர்கள் மக்களை மயக்கும் விதத்திலே 2 நடனம் ஆடினால் அவர்களை உச்சாணி கொம்பிலே வைத்திருக்கிறார்கள். அவர்கள் மற்ற மனிதர்களை மட்டமாய் பார்க்கிறார்கள். இவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது. அப்ப அவர்கள் இருதயம் விரும்புவதை காட்டிலும் அதிகமாக நடந்து இருக்கிறது. அவர்கள் சீர்கட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள். துணிகரமாக கெட்ட வார்த்தை பேசக்கூடியவர்கள் இருமாப்பாய் மற்றவர்களை அற்பமாக பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் என்னது விரும்புகிறது காட்டிலும் அதிகமாக கிடைக்கிறது. தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள், அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. ஆகையால் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள். தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூர்ணமாய் சுரந்து வரும். தேவனுக்கு அது எப்படி தெரியும்? உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டா என்று சொல்லுகிறார்கள்.
கடவுளையே மட்டம் தட்டி பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். கடவுளை காட்டிலும் தங்களை உயர்த்தி பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் இருதயம் விரும்புவதை காட்டிலும் அதிகமாக நடக்கிறது. சாகிற வரைக்கும் அவர்களுக்கு ஒரு துன்பமும் இல்லை. இவர்கள் துன்மார்க்கர். இவர்கள் என்றும் சுகஜீவிகளாக இருந்து ஆஸ்தியை பெருக பண்ணி கொண்டுதான் இருக்கிறார்கள். வருமானத்தை பெருக பண்ணி கொண்டுதான் இருக்கிறார்கள். மக்களும் அள்ளி அள்ளி காணிக்கையை அள்ளி கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்பொழுது எனக்குள்ளாக என்ன தடுமாற்றம் வருகிறது? நான் இவ்வளவு காலம் வீணாக நேர்மையாக நடக்கிறேன். என்னுடைய கையை பரிசுத்தப்படுத்தி தவறு செய்யாமல் பார்த்து பார்த்து நடக்கிறேன். வேஸ்ட். ஏன்? அப்படிப்பட்ட கள்ளர்கள், மக்களை கள்ளப்போதனை செய்து வஞ்சிக்கக்கூடியவர்கள், இந்த உலகத்திலே துன்மார்க்கமாய் ஆளுகை செய்யக்கூடியவர்கள் ஆண்டு அனுபவிக்கிறார்கள். தவறான வழிகளிலே துன்மார்க்கமாக தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழுகிறவர்கள் எல்லாம் செல்வ செழிப்பாக இருக்கிறார்கள், ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். சாகிற வரைக்கும் அவர்களுக்கு எந்த துன்பமும் இல்லை. ஆஸ்தி நாளுக்கு நாள் பெருக்கிக் கொண்டுதான் இருக்கிறது. விரும்புகிறது, அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ அதற்கு பல மடங்காக கிடைக்கிறது. அப்படி இருக்கும்போது எனக்குள்ளாக தடுமாற்றம் வருகிறது, சோர்வு வருகிறது, சந்தேகம் வருகிறது. நான் போகிற வழி சரிதானா? ஒருவேளை அவர்கள் சொல்வதுதான் உண்மையாக இருக்கும் போல, அவர்களுடைய பேச்சுதான் உண்மை போல. காரணம் அவர்களுடைய வழியிலே பின்பற்றினால் செல்வ செழிப்பாக இருக்கிறார்கள், கடவுளுக்கு அந்த வழிதான் பிடிக்கும் போல, அவர்களை பின்பற்றலாம் போல என்று தடுமாறுகிறது. நான் வீணாக நான் இப்படி ஒரு வழியிலே நடக்கிறேன். என்னுடைய கையை வீணாக நான் சுத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். எந்த தவறும் செய்யாதபடி பார்த்து பார்த்து வருகிறேன் என்பதாக விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமே இல்லாமலே என் கைகளை கழுவினேன். இப்படி செய்த பிறகு நான் நாள்தோறும் பாதிக்கப்பட்டும் காலை தோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். அப்போ இது இவ்வளவு ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்கிற காரியத்துக்காக, இருதயத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்கின்ற காரியத்திற்காக நான் என்னெல்லாம் செய்ய முடியுமோ முயற்சி பண்ணுகிறேன். இவ்வளவு செய்தாலும் நான் காலை தோறும் தண்டிக்கப்படுகிறேன், வருத்தப்படுகிறேன், துன்பப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் அவர்கள் என்னுடைய பார்வைக்கு துன்மார்க்கர்களாக தெரிகிறார்கள், வீம்புக்காரர்களாக தெரிகிறார்கள், அகந்தைக்காரர்களாக தெரிகிறார்கள், பெருமை பிடித்தவர்களாக தெரிகிறார்கள். ஆனால் அவர்கள் விரும்புவதை காட்டிலும் அதிகமாக நடக்கிறது. நாங்கள் விரும்புவதற்கும் அதிகமாக ஆண்டவர் எங்களுக்கு செய்கிறார் என்று சொல்லி வாக்குத்தத்தம் அதை பேசுகிறார்கள். அப்படி இருக்கும்போது நான் போகிற பாதை தவறு என்று சொல்லி தோன்றுகிறது. இது வீணாகத்தான் நான் இப்படி செய்து கொண்டிருக்கிறேன். நான் பின்பற்றுகிற இது நான் நினைத்து கொண்டிருக்கிற இது தவறு போல, இது வீண்தான் போல, அவர்கள் தான் சரி போல என்று எனக்குள்ளாக ஒரு எண்ணம் வருகிறது, ஒரு சோர்வு வருகிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் மனிதனுக்கு சந்தேகத்தை, தேவனை குறித்த சந்தேகம், அல்லது தான் இதுவரை நம்பிக்கொண்டிருக்கிற இந்த நம்பிக்கை குறித்த ஒரு சந்தேகத்தை அல்லது ஒரு சோர்வை ஏற்படுத்த முடியும். இங்கே ஆசாபுக்கு அப்படிப்பட்ட ஒரு சோர்வு வருகிறது. யோவானுக்கு எப்படிப்பட்ட எதனால் சோர்வு வருகிறது? அவர் துன்பம் அனுபவிக்கிறார். அவருடைய சூழ்நிலை சரியில்லை. அவருடைய சூழ்நிலை சரியில்லாத போது ஒரு சோர்வு வருகிறது. அவர்தான் ஒரு உபதேசத்தை போதிக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் உலகத்தின் பாவத்தை சுமந்ததற்க தேவாட்டுக்குட்டியன் போதிக்கிறார். அதிலேயே இப்பொழுது அவருக்கு சந்தேகம். தான் போதித்ததிலே இப்பொழுது சந்தேகம். ஏன்? தன்னுடைய சூழ்நிலை சரியில்லை. கம்பிகளுக்குள்ளாக அடைபட்டு எதுவும் மக்களுக்கு பேசக்கூடிய வாய்ப்பு இல்லை. இவ்வளவு நாட்கள் வீராப்போடு ராஜாவை எதிர்த்து பேசக்கூடிய அந்த மனிதரை இப்பொழுது சிறை கம்பிகள் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு விஷயம் தெரியும், இருந்தாலும் சிறை கம்பியை உடைத்தெல்லாம் அவர்களை மீட்டு கொண்டு ஸ்டேஜில் விடவில்லை பேசுவதற்காக மறுபடியும். அப்பொழுது ஒருவேளை நான் பேசினது போல இவர்தான் வர வேண்டியவரா, இல்லை வேறொருவர் வர வேண்டுமா என்கின்ற ஒரு சந்தேகம் அங்கே இருக்கிறது. இன்னொரு மனிதனுக்கு பார்க்கும்போது துன்மார்க்கருடைய வாழ்க்கை, அவர்கள் என்னுடைய பார்வைக்கு துன்மார்க்கர்களாக இருக்கிறார்கள், வீம்புக்காரர்களாக, அகந்தைக்காரர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் விரும்புவதை காட்டிலும் அதிகமாக கிடைக்கிறது. அவர்கள் தேவனை காட்டிலுமே தங்களை பெரியவர்களாக உயர்த்தி கொள்ளுகிறார்கள். ஆனால் அவர்கள் செய்வதுதான் சரி போல என்று யோசிக்கத்தக்க விதத்திலே அவர்களுடைய வாழ்க்கை செழிப்பாக, அவர்கள் விரும்புகிறதெல்லாம் கிடைக்கத்தக்க விதத்திலே இருக்கிறது. ஆனால் நானும் ஆண்டவர் விரும்புகிறபடி, ஆண்டவருக்கு எது பிடிக்கும் என்கிறதுக்கு ஏற்ப என்னை நான் சுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் முயற்சி பண்ணுகிறேன். ஆனால் எனக்கோ காலை தோறும் தண்டிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் தான் காணப்படுகிறது, வாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் தான் காணப்படுகிறது என்கின்ற அடிப்படையிலே என்னுடைய கால்கள் சறுக்குகிறது, நான் தள்ளாடி விடுகிறேன் என்கின்ற அடிப்படையிலே ஒரு மனிதர் காணப்படுகிறார். இனி இதே போன்ற நிலைமையில இன்னும் மனிதர்கள் உண்டு. ஆண்டவர் பேசாமல் இருக்கும்போது சில மனிதர்கள் சோர்வு வரும், அல்லது அவர்கள் வழிமாறி செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு.
எனக்கு பதில் கிடைக்கவில்லை, ஆகவே நான் இந்த இடத்தை விட்டு நான் இன்னொரு இடத்துக்கு போகிறேன் என்கிறது போல செயல்படக்கூடிய மனிதர்கள் உண்டு. 2 சாமுவேலின் புஸ்தகத்திலே சாரி 1 சாமுவேலின் புஸ்தகத்திலே 28வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது சவுலை குறித்து நாம் பார்க்கிறோம். சவுல் ஆண்டவரிடத்திலே பல விதங்களிலே விசாரிக்கிறான். ஆண்டவரே என்னோட பேசும், நான் இந்த இப்படி யுத்தம் வரப்போகிறது, என்ன செய்யலாம் என்று சொல்லி அவன் விசாரித்து பார்க்கிறான். ஆனால் அவனுக்கு கடவுள் எந்த விதத்திலும் பதில் கொடுக்கவில்லை என்கிறதாக நாம் பார்க்கணும். 1 சாமுவேல் 28 பெலிஸ்தியர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண தங்கள் சேனைகளை போருக்கு கூட்டினார்கள். அப்பொழுது அதல்ல 1 சாமுவேல் 28:6 சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலாவது ஊரிமினாலாவது தீர்க்கதரிசிகளினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. இப்போ இங்கே பதில் கிடைக்காத போது, கடவுளிடத்திலிருந்து இம்மீடியட்டாக உடனடியாக பதில் கிடைக்காத போது அவர் என்ன செய்கிறார்? அப்போ இனிமே தொடர்ந்து கடவுளையே சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த கடவுள் பதில் அளிக்கவில்லை, ஆகவே நமக்கு இப்பொழுது தேவை உடனடி பதில். அப்போ அந்த உடனடி பதில் இப்பொழுது எனக்கு கிடைக்கவில்லை, இப்ப என்ன செய்யலாம்? உடனடி பதில் கிடைப்பதற்கு எங்க வேண்டுமானாலும் போகலாம் என்கின்ற அடிப்படையிலே ஒரு முடிவெடுக்கிறான். அப்பொழுதுதான் அவன் ஏற்கனவே அஞ்சனக்காரர்களை எல்லாம் அவனுடைய தேசத்திலிருந்து துரத்தி விட்டிருந்தான். அங்கு அவன் யாரை துரத்தினானோ அவர்களையே தேடி கண்டுபிடித்து அவர்களிடத்திலே போகிறான். இப்போ இங்கே பொறுமை இல்லை. ஒரு விஷயம் ஆண்டவர் பதிலளிக்காமல் இருப்பதற்கு அவன் செய்த தவறுதான் காரணம். ஆனால் ஆண்டவர் எப்பொழுது பதிலளிக்கிறாரோ அது வரைக்கும் நான் பொறுமையாக இருப்பேன் என்கின்ற அந்த பொறுமை இல்லாத காரணத்தினால் பதில் கிடைக்கவில்லை என்கின்ற நேரத்திலே ஒரு தடுமாற்றம் வருகிறது. ஐயோ, எனக்கு ஒரு பதில் கிடைக்கவில்லையே, நானும் எனக்கு ஆண்டவரிடத்துல கேட்டு கேட்டு பார்க்கிறேன், எனக்கு ஒரு பதில் கிடைக்கவில்லையே என்று வரும்போது அங்கே ஒரு தடுமாற்றம் வருகிறது. இதே விதமான தடுமாற்றம் சவுலுக்கு ஏற்கனவே கூட வந்திருக்கிறது. போருக்கு போகும்போது ஆண்டவருக்கு பலி செலுத்தி விட்டு போக வேண்டுமே என்கின்ற காரணத்திற்காக சாமுவேல் வர வேண்டியிருக்கிறது. அப்படி சாமுவேல் வருகிற வரைக்கும் சவுலால் காத்து கொண்டிருக்கவில்லை. சாமுவேல் வருவதற்கு கொஞ்சம் லேட் ஆகிவிட்டது. அப்போ என்ன செய்கிறான்? இவனே பலியிடுகிறான். சாமுவேல் வரட்டும் என்று சொல்லி கொஞ்சம் காத்திருக்க வேண்டும் என்கின்ற பொறுமை இல்லை. இல்லை, எனக்கு இல்லை, இப்பொழுதே நடந்தாக வேண்டும் என்கின்ற அந்த தன்மை இந்த சவுலிடத்திலே காணப்பட்டது. அப்போ அவனுக்கு அந்த பொறுமை, பொறுத்திருக்கக்கூடிய இது இல்லை. அப்போ ஆண்டவர் எனக்கு நான் கேட்ட காரியத்தை சாதித்து தரவில்லை, அல்லது என்னிடத்தில் பேசாமல் இருக்கிறது போல எனக்கு இருக்கிறது என்கின்ற ஒரு அவிதமான ஒரு சூழல் வருகின்ற போது என்ன முடிவெடுப்பது என்கின்ற தெரியாத மாதிரியான ஒரு சிக்கல்களுக்குள்ளாக போக வாய்ப்பு உண்டு. அடுத்ததாக பாவம், தேவனுக்கு விரோதமாக ஏதோ பாவம் செய்யும் போது அது இனிமேல் ஆண்டவர் பக்கத்திலே சேர்க்க மாட்டார் என்கின்ற எண்ணம் மனிதனுக்குள்ளாக உருவாக வாய்ப்பு உண்டு. சந்தேகம் வருகிறது அல்லது சோர்வு வருகிறது. ஏற்கனவே ஒரு தவறு செய்து விட்டேன், ஆகவே இனிமேல் கடவுளுக்கு என்னால் ஏற்க மாட்டார், அந்த அளவிற்கு கொடூரமான பாவம் செய்து விட்டேன், அல்லது பல முறை வாய்ப்பு கொடுத்தும் மறுபடியும் இந்த தவறுகளை செய்து விட்டேன், ஆகவே இனி மறுபடியும் கடவுளிடத்திலே போனால் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்கின்ற விதத்திலே சோர்ந்து போய் கடவுளை குறித்து சந்தேகப்பட்டு அங்கு கடவுளிடத்திலே போகாமல் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்தான். காட்டிக் கொடுத்தது அவன் செய்த பாவம் என்கிறதை உணர்ந்தான். உணர்ந்த போது அவன் என்ன செய்கிறான் பாருங்கள். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கனைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அவன் செய்த பாவத்தை உணர்ந்தான். குற்றமில்லாத இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஒரு குற்றமும் இல்லை என்கிறதை ஒப்புக்கொள்ளவும் செய்கிறான். அப்படிப்பட்டவரை காட்டிக் கொடுத்ததினால் தான் பாவம் செய்தேன் என்கிறதையும் அவன் ஒத்துக்கொள்ளுகிறான். தான் வாங்கின வெள்ளிக்காசையும் திருப்பி கொடுப்பதற்கு, தான் ஏற்கனவே செய்த பாவத்துக்கான பிராயச்சித்தத்தை செய்வதற்கும் அவன் தயாராக இருக்கிறான். ஆனால்
அவனுக்குள்ளாக இருந்த சந்தேகம் என்ன தெரியுமா? நான் இவ்வளவு கொடூரமான பாவத்தை செய்து விட்டேன், குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்து விட்டேன், மறுபடியும் ஆண்டவரிடத்திலே போனால் அவர் என்னை ஏற்றுக்கொள்வாரா? இல்லை, வாய்ப்பில்லை. சந்தேகம் என்கிற அடிப்படையிலே மறுபடியும் ஆண்டவரிடத்திலே வருவதற்கு சோர்வு அல்லது தயக்கம், சந்தேகம் அங்கே காணப்படுகிறது. ஆகவே அவன் என்ன செய்கிறான்? நான்கு கொண்டு செத்துக் கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்தந்த விதங்களிலே மனிதர்களுக்கு சோர்வு அல்லது கடவுளை குறித்த சந்தேகம், நான் போகிற பாதை சரிதானா என்கின்ற விதங்களிலே ஆன சந்தேகம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. எலியா சொல்லுகிறார், எலியா சோர்ந்து போய் ஒரு செடியின் கீழே உட்கார்ந்து, போதும் என்னுடைய உயிரை எடுத்துக்கொள்ளும் என்கிற விதமாக அவனுக்கும் சோர்வு. அப்போ இங்கே தான் பார்க்கும்போது உண்மையிலேயே தேவனை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டவர்களானாலும் சரி, ரட்சிக்கப்படாதவர்களானாலும் சரி, தேவனை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிறவர்களுக்கு என்ன வரும்? சோர்வு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு, அல்லது சந்தேகம் வர வாய்ப்பு உண்டு, தள்ளாடக்கூடிய, கால்கள் இடறக்கூடிய ஒரு விதமான வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்யும். அப்போ இதிலே தீர்வு என்ன? இதை எப்படி ஓவர் கம் பண்ணுவது என்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. இப்போ இங்கே முதலாவது யோவானுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அவனுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்தபோது சந்தேகம் வந்தது. சந்தேகம் வந்தபோது சந்தேகம் வருகிறது இயல்பு. ஆனால் அவன் பதில் தேடி என்ன செய்கிறான்? இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஆள் அனுப்பு, கடவுளிடத்திலே ஆள் அனுப்புகிறான். என்ன செய்கிறான்? வருகிறவர் நீர்தானா, இல்லை வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று சொல்லி அவரிடத்திலே கேட்கும்படியாக சொல்லு. மாறாக சந்தேகம் வந்தது அல்லது சோர்ந்து போய்விட்டேன் என்று சொல்லி அவனாகவே தனக்கென்று ஒரு முடிவை எடுத்துக் கொள்ளவில்லை, தனக்குத்தானே ஒரு முடிவை எடுத்துக் கொள்ளவில்லை. பதில் கிடைக்கிற வரைக்கும் அந்த கேள்வியை இயேசு கிறிஸ்துவை நோக்கி அனுப்புகிறான். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் அந்த பதில் கேள்வி கேட்டு வந்தவர்களை பார்த்து, நீங்கள் காண்கிறவைகளையும் கேட்கிறவைகளையும் அவனுக்கு சொல்லுங்கள் என்பதாக சொல்லும்படியாக சொல்லுகிறார். இயேசு அவர்களுக்கு பிரேத்திர, நீங்கள் கேட்கிறவையும் காண்கிறவர்களையும் யோவானிடத்திலே போய் அறிவியுங்கள். என்ன, குருடர் பார்வையிடுகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடார் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இது எல்லாமே இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா சொல்லி வைத்த அடையாளங்கள். மேசியா வரும்போது அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? கர்த்தராகிய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அனுப்பினார் என்று சொல்லி ஏசாயா சொன்ன அந்த காரியங்களை, அந்த அடையாளங்களை தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நீங்கள் காண்கிறவைகள் இவைகளை போய் யோவானுக்கு சொல்லுங்கள் என்பதாக இயேசு கிறிஸ்து பதில் கொடுக்கிறார். வசனத்தினூடாகவே பதில் கொடுக்கிறார். அந்த வசனம் யோவானுக்கு ஏற்கனவே தெரியுமா? தெரியும். இந்த இப்படிப்பட்ட தனக்கென்று ஒரு சூழ்நிலை வந்த போது அதை மறந்திருப்பான், அல்லது வெளியிலே நடக்கிறதை இஸ்ரேலில் இருக்கிறதுனால் கேள்விப்படாமல். ஆகவே நீங்கள் கேள்விப்படுவதை, காண்கிறவைகளையும் கேட்கிறவைகளையும் அவனுக்கு போய் சொல்லு, அறிவியுங்கள் என்பதாக சொல்லுவார். சந்தேகம், சோர்வு எல்லாருக்கும் வரும். பேரளவிலே கிறிஸ்தவர்கள் என்கிறவர்களுக்கும் வரும், உண்மையிலே தேவனை பின்பற்றக்கூடியவர்களுக்கும் வரும், யோவான் போல. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? சந்தேகம் வந்தால் கேள்வியை தேவனிடத்திலேயே வைக்க வேண்டும். தேவன் பதில் தர முடியும். நம்முடைய சந்தேகங்களை சோர்ந்து போகும்போது தேவனிடத்திலேயே நாம் செல்லக்கூடியவர்களாக காணப்படும். யூதாஸ் இப்படிப்பட்ட ஒரு சிக்கல்ல இருக்கிறார். யூதாசுடைய சிக்கல் என்னவாக இருக்கிறது? தேவனிடத்திலே போனால் ஏற்றுக்கொள்வாரா? தான் செய்த தவறு உணர்ந்து கொள்ளுது. அப்படிப்பட்ட சிக்கல் அவன் யாரிடத்திலே போனான்? தேவனிடத்திலே போகவில்லை, இயேசு கிறிஸ்துவிடத்திலே போகவில்லை. மாறாக அவன் அந்த பிரதான ஆசாரியர்களிடத்திலே போகிறான். பிரதான ஆசாரியர்களிடத்திலே போகும்போது அவர்கள் சொல்லுகிற ஆலோசனை என்னவென்றால், அது உன் பாடு,
நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அதுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை, உனக்கு எல்லாம் நாங்க ஹெல்ப் பண்ண முடியாது, அது உன்னோட பிரச்சனை, நீ தப்பு பண்ணனா நீ தான் அனுபவிக்கணும், அதுக்கு நாங்கள் உதவி பண்ண முடியாது என்கிறது போல சொல்லுகிறார். மத்தேயு 27:4 அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன்பாடு என்றார்கள். மனிதர்களிடத்திலே போகும்போது அவர்கள் தவறாக வழிநடத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். சந்தேகம், சோர்வுகள் வருகிறது என்றால் யோவானை போல இயேசு கிறிஸ்துவிடத்திலே போக வேண்டுமே தவிர யூதாசை போல மனிதர்களிடத்திலே போக. நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, சங்கீதம் 73 ஆசாப்பை குறித்து. அந்த ஆசாப்பு சொல்லுகிறார், என்னுடைய கால்கள் சற்றே தப்பிட்டு, ஜஸ்ட் மிஸ்ல தான் தப்பி விட்டேன். அவர் எப்படி தப்புனா, எனக்குள்ளாக இவ்விதமாக எண்ணம் வந்தது அல்லவா, யாருடைய துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவருக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்தது. அது அதிலிருந்து எப்படி தப்பினார் என்று சொன்னால், அதை அவர் சொல்லுகிறார், இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன், நான் உட்கார்ந்து யோசித்தேன், நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணருமளவும் அது என் பார்வைக்கு விசனமாக இருந்தது. நான் தேவனுடைய ஸ்தலத்துக்குள் தனிமையிலே தேவனோடு உறவாடும்படியாக தேவனுடைய ஸ்தலத்துக்குள் நுழைந்து நான் இது என்ன என்று சொல்லி தேவ சமூகத்திலே உட்கார்ந்து தியானம் பண்ணி அதற்கான பதிலை நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் எனக்கு இது கஷ்டமாக இருந்தது. எனக்கு சந்தேகம் வந்தது, கால்கள் சறுக்குகிறது. நான் என்ன செய்யவில்லை, அப்படியே சறுக்கி கொண்டே போகவில்லை, நான் மாறாக அப்படிப்பட்ட சூழல் வந்தபோது நான் கடவுளிடத்திலே போனேன். கடவுளிடத்திலே போய் யோசித்து பார்த்தேன் என்ப தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அந்த அவர்களுக்கு என்ன முடிவு என்பதை கவனித்து பார்த்தேன். அப்பொழுதுதான் எனக்கு ஒரு விஷயம் தெரிந்தது, இந்த பூமியிலே மரணம் அடையும் வரைக்கும் அவர்கள் செழித்திருக்கலாம், அவர்கள் விரும்புவதை காட்டிலும் எல்லாம் நடக்கிறது. ஆனால் நான் ஒரு காரியத்தை கண்டுபிடித்தேன், அவர்கள் ஒரு நிமிஷத்திலே எவ்வளவாய் பாழாகிறார்கள், பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். ஆண்டவரே நீர் விழிக்கும் போது அவர்கள் வேஷத்தை இகழுவீர், ஆண்டவர் விழிக்கு பார்க்கும் போது அவர்களுடைய வேஷத்தை பார்த்து இகழுவீர். இந்த பூமியிலே பார்க்கும்போது மனிதர்கள் அவர்களை பார்த்து பிரமிக்கலாம், ஆனால் ஆண்டவர் அதை பார்த்து இகழுவார் என்பதை சொல்லுகிறார். ஆனால் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். நான் ஒரு காரியத்தை கண்டு கொள்ளுகிறேன், அவர்களுக்கு துன்மார்களாக இருக்கிறார்கள், எல்லாம் இருக்கிறது, அதில் நினைத்ததை காட்டிலும் அதிகமாக கிடைக்கிறது. ஆனால் நீர் அவர்களை பார்த்து இகழக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள், நீர் அவர்களை பாழாக்கத்தக்க விதத்திலே தான் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நானோ உம்மோடு கூட இருக்கிறேன். எனக்கு நான் காலையில தோறும் தண்டிக்கப்பட்டாலும் நாள்தோறும் வாதிக்கப்பட்டாலும் நான் உம்மோடு கூட இருக்கிறேன். உமது வலது கரை என்னை பிடித்து தாங்குகிறது. உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவில் என்னை மகிமையில ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறேன். நான் இப்படி இதையெல்லாம் எங்கே போய் பார்த்தேன்? நான் சறுக்கி போகவில்லை. அப்படி சறுக்கக்கூடிய சூழல் வந்தபோது நான் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து யோசித்து பார்த்துதான் இதை கண்டுகொள்கிறேன். பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை என்கின்ற உண்மையை நான் கண்டுகொள்ளுகிறேன். அப்போ பரலோகத்தில் ஆனாலும் சரி பூமியில ஆனாலும் சரி எனக்கு நீர் இருக்கிறீர். செல்வமோ புகழோ இங்க பூமியில ஆனாலும் சரி பரலோகத்தில ஆனாலும் சரி வேறு எதுவும் இல்லை, நீர் இருக்கிறீர். உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை, நீர் என்னோடு இருக்கிறீர் என்கிற இந்த காரியத்தை தேவனுடைய சமூகத்துக்குள்ளாக உட்கார்ந்து யோசித்து பார்க்கிற வரைக்கும் எனக்கு உள்ளே தடுமாற்றம் இருந்தது, சோர்வு இருந்தது, சந்தேகம் இருந்தது என்கிறதை இங்கே ஆசாப் ஒத்துக்கொள்ளுகிறார். அப்போ சந்தேகம் வரும்போது தேவனிடத்திலே போகக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள், சந்தேகம் வரும்போது சுயமாக முடிவெடுக்கக்கூடிய மனிதர்களும் இருக்கிறார். சவுல் சுயமாக முடிவெடுக்கிறார். ஆண்டவர் பொறுமையாக காத்திருக்க வேண்டியதில்லை, ஆண்டவர் இப்பொழுது பதில் கொடுக்கவில்லை, இதற்கு காரணம் நான் செய்த காரியம் ஆண்டவர் பிடிக்கவில்லை, பரவாயில்லை, நான் மறுபடியும் காத்திருப்பேன், ஆண்டவர் பதில் கொடுக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் என்று இருக்காமல் என்ன செய்கிறார், இமீடியட்டாக முடிவெடுத்து அன்றைக்குதானே முடிவெடுத்து
அஞ்சனம் பார்க்கிறவர்களிடத்துல போகும். இங்கே ஆசாப் அப்படி ஒரு தடுமாற்றம் வரும்போது சறுக்குகிறது, கால்கள் சறுக்கிக் கொண்டே போகிறது. ஆனால் இங்கே போய் விழுந்து விடவில்லை. அதற்குள்ளாக நான் தேவனுடைய சமூகத்திலே ஸ்தலத்துக்குள்ளாக பிரவேசித்து யோசித்து பார்த்தேன். இப்படிப்பட்டவர்களுடைய முடிவு என்ன, என்னுடைய முடிவு என்ன என்கிறதை யோசித்து பார்த்தேன். அப்பொழுது நான் தப்பினேன், சறுக்குதலிலிருந்து தப்பினேன். அதுவரைக்கும் எனக்கு விசனமாகத்தான் இருந்தது என்கிறதை இங்கே எடுத்துக்கொள்கிறதை பார்க்க. அடுத்ததாக இதே ஆசாப்பு இன்னொரு சூழ்நிலையிலும் மாட்டிக்கொள்ளுகிறார். அது கிட்டத்தட்ட யூதாஸ் மாட்டிக்கொண்டது போன்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கு. சங்கீதம் 78 பாவம் செய்யும் போது தேவனுக்கு விரோதமான தவறு இழைத்தது நிமித்தம் ஒருவேளை ஆண்டவர் கைவிட்டு விட்டாரோ, இனிமேல் என்னால் ஆண்டவரிடத்திலே போக முடியாது என்கின்ற ஒரு விதமான தடுமாற்றம். அந்த வித தடுமாற்றத்திலே தான் யூதாஸ் முடிவெடுக்கிறான், ஒருவேளை ஆண்டவருக்கு மிகப்பெரிய தயங்கு செய்து விட்டேன், இனி என்னை ஆண்டவர் மன்னிக்க வாய்ப்பில்லை என்கிற நிலையிலே அவன் நான்கு கொண்டு செத்து போகிறான். அதே விதமான ஒரு சூழ்நிலை இந்த ஆசாப்புக்கும் வருகிறது. இந்த ஆசாப் என்ன சொல்லுகிறான், சங்கீதம் 77 ஆசாப் சொல்லுகிறார், 7ஆம் வசனம், ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ, இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ, வாக்கு தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிற்றோ. பாருங்கள், அவர் மாட்டிக்கொண்ட அந்த சூழ்நிலை நிமித்தம் அவர் அப்படி சொல்லுகிறார். ஒருவேளை நான் என்னுடைய செயல்கள் ஆண்டவருக்கு பிடிக்காமல் போய்விட்டது, ஆகவே ஆண்டவர் தன்னுடைய வாக்கு தத்தத்தை எனக்கு இனி நிறைவேற்ற மாட்டார், ஆண்டவருடைய கிருபை என்னை விட்டு போய்விட்டது, நித்திய காலமாய் தள்ளிவிட்டு விட்டார், இனி ஒருபோதும் தயவு செய்யாமல் இருப்பாரோ என்கிற அடிப்படையிலே ஒரு சந்தேகம், ஒரு கேள்வி எழுகிறது. காரணம், அவர்கள் அந்த விதமான ஒரு தவறு நான் செய்து விடுப்பேன் போல, ஆண்டவர் தள்ளிவிட்டு விட்டார், இனி ஏற்றுக்கொள்ள மாட்டார் போல என்கிற விதமான சந்தேகம் இருக்கு. தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினால் தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன். ஆண்டவருக்கு கோபம் வந்து விட்டது, அதனால் அவர் என்னை மறந்து விட்டார், அவர் உருக்கமான இரக்கங்களை அடைத்து விட்டார், ஆண்டவர் எனக்கு இனி இரக்கம் காட்ட மாட்டாரோ என்று சொல்லக்கூடிய நிலைமை. இது கிட்டத்தட்ட யூதாஸுக்கு இருந்த ஒரு சூழ்நிலை. என் பேதுருவுக்கும் இதே விதமான ஒரு சூழ்நிலை தான். பெரிய தவறு செய்கிறார்கள், தவறு செய்தது நிமித்தம் இனிமேல் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா மாட்டாரா என்கிற விதமான ஒரு சூழ்நிலை இருக்கத்தான் செய்கிறது. இப்படிப்பட்ட சூழலிலே கூட யூதாஸ் போல முடிவெடுக்கக்கூடியவர்களும் இருக்கலாம், பேதுரு போல முடிவெடுக்கக்கூடியவர்களும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் ஐயோ தவறு செய்து விட்டு இனி ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரோ என்கின்ற நிலைமையிலே காணப்படுகிறவர்களுக்கு எபிரேயர் புஸ்தகத்தின் வழியாக ஆண்டவர் சொல்லுகிற காரியம், எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தண்டையில் சேரக்கடவும் என்பதாக சொல்லு. ஆண்டவர் சொல்லுகிறார், தைரியமாக கிருபாசன, அவர் கிருபை உள்ளவர், மன்னிக்கும்படியாக அவரிடத்திலே மீட்புகளும் மன்னிப்புகளும் உண்டு, தைரியமாக அவரிடத்திலே சேரலாம், அவரால் மன்னிக்க முடியாத பாவம் எதுவும் இல்லை என்கிற காரியத்தை ஆண்டவர் சொல்றார். இங்க யாசாப் என்ன சொல்லுகிறார், ஆண்டவர் என்னை மறந்தாரு, ஆண்டவருடைய இரக்கத்தை அடைத்து கொண்டாரோ, இனி தள்ளி விடுவாரோ, இனிமேல் தயவு செய்ய மாட்டாரோ, கிருபை அற்று போயிற்று, வாக்கு தத்தமானது இனிமேல் தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிற்றோ என்று சொன்னேன். ஆனால் அவர் ஒரு காரியத்தை திடீரென்று உணர்ந்து கொள்கிறார். இப்படிப்பட்ட தடுமாற்றம் அவருக்கு இருந்தது. அப்படி தடுமாற்றத்திலிருந்து அவர் எப்படி தப்புனார், ஒரு காரியத்தை உணர்ந்து கொள்கிறார். என்ன சொல்லுகிறார், சங்கீதம் 77:10, அப்பொழுது நான் இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வருஷத்துள்ள வருஷங்களை நினைவு கூறுகிறேன், கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன்,
உம்முடைய கிரியையெல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன். திடீரென்று அவர் புரிந்து கொள்ள, நான் ஆண்டவர் ஏற்கனவே செய்த காரியங்களை நினைவு கூறுவேன், நினைத்து பார்ப்பேன். ஆண்டவர் இதற்கு முன்பாக பாவம் செய்த போது மன்னித்தாரா, இல்லை தள்ளிவிட்டாரா? என்றைக்குமாக நித்தியமாக தள்ளிவிட்டாரா? ஆண்டவர் இனிமேல் பக்கத்திலே வரக்கூடாது என்று சொன்னாரா, இல்லை அவர் தன்னுடைய உயிரை கொடுத்து ஏற்றுக்கொண்டாரா என்கிற அடிப்படையிலே யோசித்து பார்க்கும்போது, ஆண்டவர் ஏற்கனவே செய்த காரியங்களை, உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை எல்லாம் யோசிப்பேன் என்றேன். அப்படி செய்தபடியால் இவர் தப்புகிறார். இல்லை, அந்த நேரத்தில் அந்த எமோஷனல் ஸ்டேஜ்லேயே போய் ஆண்டவர் மறந்து விட்டார் என்று சொல்லி யூதாசை போல முடிவெடுக்கவில்லை. இவருக்கும் தடுமாற்றம் வந்தது. இப்படி தடுமாற்றம் வந்தபோது அவர் என்ன செய்கிறார்? இது என்னுடைய பலவீனம், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லி நான் நினைப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் என்னை மறந்தார், ஆண்டவர் தன்னுடைய கிருபையை நிறுத்திவிட்டார், வாக்குத்தத்தமானது ஒளிந்து போய்விட்டது, இனிமேல் ஆண்டவர் என்னை கைவிட்டு எனக்கு உதவி செய்ய வாய்ப்பில்லை என்று எண்ணுவோம் என்று சொன்னால் அது என்னுடைய பலவீனம். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு பாடல் இப்படியாக வந்தது, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. இந்த பாடலை கூட நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அதுல வருகின்ற பாடல், நீங்க மறந்தா நான் எங்க போவேன், நான் இப்படி எல்லாம் பாடல் எழுதியிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதே இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பாடகர்கள் என்ன எழுதுகிறார்கள்? நீங்க மறந்தா நான் எங்க போவேன், ஆண்டவர் மறப்பதில்லை. நான் மனிதர்கள் ஆண்டவரை மறக்க வாய்ப்பு உண்டு, ஆனால் ஆண்டவர் என்றைக்கு மறப்பதில்லை. இங்கே ஆசாப் அப்படி சிந்திக்கிறார், ஆண்டவர் ஒருவேளை என்னை மறந்து விட்டார் என்பதாக. நான் யோசித்து பார்க்க, ஆண்டவர் ஏற்கனவே மறந்திருந்தால் ஆண்டவர் தன்னுடைய உயிரை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை இன்றைக்கு சொல்லுங்க. ஆசாப் அன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில செய்தது, அவருடைய முற்புதாக்கள் வாழ்க்கையில என்னெல்லாம் செய்தார் என்கின்ற கிரியைகளை யோசித்து பார்த்திருக்கார். அப்போ தியானித்து பார்க்கும்போது, ஆண்டவருடைய செயல்களை தியானித்து பார்க்கும்போது இந்த விதமான சோர்வுகளிலிருந்து தப்பிக்க முடிகிறது. மாறாக யூதாஸ் போல மற்ற மனிதர்களிடத்தில் ஆலோசனை கேட்க போய் அல்லது சுயமாக முடிவெடுக்க போனால் பிரச்சனையிலே மாட்டிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. இங்கே அவர் ஒரு தெளிவான ஒரு காரியத்தை சொல்லுகிறார், இது என் பலவீனம். அதோ தனக்கு இருக்கிற சந்தேகமாகட்டும் சோர்வாகட்டும் அது எல்லாமே என்னுடைய பலவீனம். ஆண்டவர் எனக்கு செய்தவர்களை நான் நினைத்து பார்ப்பேன், ஆண்டவர் ஏற்கனவே செய்த கிரியைகளை நினைவு கூறுவேன், அதையெல்லாம் யோசித்து பார்ப்பேன் என்று சொல்லி அதை யோசித்து இந்த பலவீனத்தை மாற்றுவதற்காக அந்த காரியத்தை யோசித்து பார்க்கும்போது இங்கே அவருக்கு இருக்கிற அந்த சந்தேகம், கடவுள் என்னை மன்னிக்க மாட்டாரோ, மறந்து விட்டாரோ என்கின்ற அந்த சந்தேகங்கள் எல்லாம் மாறி போய் விடுகிறது என்கிறதை நாம் பார்க்க. இதே போல ஒரு மனிதனுக்கு சோர்வுகள் வருகும் போது நாம் தேவனிடத்திலே செல்ல வேண்டும். தேவன் ஒரு காரியத்தை தெளிவாக சொல்லி பவுல் சொல்லுகிறார்களவா, இன்றைக்கு நாம் படித்தோம், நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். பவுல் ஏன் தைரியமாக சொல்லுகிறார், நான் சோர்ந்து போக மாட்டேன் அல்லது நான் கடவுள் மீது சந்தேகம் கொள்ள மாட்டேன் எனக்கு என்கிற அடிப்படையில ஏன் சொல்ல முடிகிறது? காரணம், பவுல் ஒரு காரியத்தை தெளிவாக அறிந்திருந்தார். அவர் என்ன சொல்லுகிறார்? 2 கொரிந்தியர் 4:1, இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. பவுல் ஒரு காரியத்தை தெளிவாக உணர்ந்திருந்தார். பவுல் ஏகப்பட்ட துன்பங்களை அனுபவிக்கிறார், பிரச்சனைகளை அனுபவிக்கிறார், என் சொந்த ஜனங்களை நெருக்குகிறார்கள், அவரை எல்லாரும் தனியே விட்டு போய்விட்டார்கள், இப்படியெல்லாம் பவுல் எழுதி வைத்திருக்கிறார். எல்லாரும் என்னை தனியே விட்டு விட்டார்கள். அப்போ அப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைகளும் பவுல் ஒரு காரியத்தை உணர்ந்துட்டா, நான் இரக்கம் பெற்றவன், நான் கடவுளிடத்திலிருந்து இரக்கம் பெற்றவன், நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போவதில்லை. ஏன் நான் ஒருவேளை சோர்வு வந்தால் கூட நான் ஒரு காரியத்தை புரிந்து கொள்வேன், நான் இரக்கம் பெற்றவன். இரக்கம் பெற்றிருக்கிற காரணத்தால் கடவுளிடத்திலிருந்தே நான் இரக்கம் பெற்றவனாக்கும். ஆகவே
இந்த பூமியில நடக்கக்கூடிய காரியங்கள் ஒரு துன்பம் அல்லது மற்ற மனிதர்கள் துன்மார்களுடைய செழிப்பான அந்த வாழ்க்கை இதே விதமான காரியங்களை இதை பார்த்தும் நான் சோர்ந்து போவதில்லை என்கின்ற ஒரு முடிவை பவுல் எடுக்கிறார். 2 கொரிந்தியர் 4:16 பவுல் சொல்லுகிறார் அல்லவா, நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. ஏன் ஏன் சோர்ந்து போகிறதில்லை? இது எங்களுடைய புறம்பான மனுஷனானது நாளுக்கு நாள் அழிந்து கொண்டிருக்கிறது, உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. நாங்கள் காணப்படுகிறதை அல்ல நம்புகிறது, காணப்படாததை நம்பி இருக்கிறோம் என்று சொல்லி தன்னுடைய நம்பிக்கையை இந்த பூமிக்குரிய காரியங்களை விட்டு விலக்கி மேலான ஒரு காரியத்தின் மீது வைத்திருக்கிறார். ஆகவே இந்த பூமியிலே அவர் எதை இழந்தாலும் அவருக்கு பிரச்சனை வராது. காரணம் அவர் நம்புவது இனிமேல் வரப்போகிற காரியத்தை, ஆண்டவர் தன் வாக்கு பண்ணின இனிமேல் வரப்போகிற காரியத்தை. ஆசாப்பும் அதைத்தான் சொல்லுகிறார், இந்த பூமியிலே துன்மார்க்கரை பார்க்கும்போது என்னுடைய கால் சரக்கிட்டு, ஆனால் நான் ஆண்டவருடைய சமூகத்திலே போய் யோசித்து பார்த்தேன், தியானித்தேன். இப்பொழுது ஆண்டவர் பரலோகத்திலே உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்திலே உண்மை தவிர வேற விருப்பமில்லை, ஆனால் அவர்கள் மாண்டு போகிறார்கள், நீர் அவர்களை இழுகிறீர் என்கின்ற அந்த உண்மையை கண்டுபிடித்ததனால் அவர் தப்பினார். பவுல் இங்கே அதைத்தான் சொல்லுவது, என்னுடைய நோக்கம் புறம்பான மனிதன் அழிகிறது, உள்ளான மனுஷன் பெருகிறது, ஆகவே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை என்பதாக சொல்லி. ஆகவே தான் பவுல் சொல்லுகிறார், நீங்களும் சோர்ந்து போகாதிருங்கள் என்பதாக பவுல் இங்க இடங்களே சொல்லு. எபேசியர் 3:13 உபத்திரவத்து நிமித்தம் சோர்ந்து போகாதிருங்கள், நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாதிருங்கள் என்கின்ற காரியங்களை சொல்லுது. கலாத்தியர் 6:9 நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருங்கள், தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்திலே இருப்போம். நமக்கு ஒரு ஏற்ற காலம் என்று ஒன்று இருக்கிறது. ஆகவே இந்த பூமியிலே வாழுகிற காலத்திலே சோர்ந்து போக வேண்டாம் என்கிற அடிப்படையில சொல்லுவோம். பதில் தரவில்லை, பதில் கிடைக்கவில்லை, சோர்ந்து போக வேண்டாம், ஆண்டவர் கண்டிப்பாக பதில் தருகிறார். ஆண்டவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். இதைத்தான் இயேசு கிறிஸ்து ஒரு உவமையில சொன்னார் அல்லவா, சோர்ந்து போகாமல் ஜபம் பண்ண வேண்டியதை குறித்து ஒரு உவமையை சொன்னார் என்று சொல்லி, ஒரு பெண், பாதிக்கப்பட்ட ஒரு பெண் தனக்கு தன்னுடைய அருகாமையில் உள்ளவருக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்க வேண்டும், நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு நியாயாதிபடத்திலே போகும்போது அவன் கொடுமையுள்ள நியாயாதிபதி, ஆனாலும் திருப்பி திருப்பி கேட்கிறது நிமித்தமாவது அவன் நீதி செய்கிறான் அல்லவா. அப்படியானால் உங்களுக்கும் ஆண்டவர் சீக்கிரத்திலே தீர்ப்பு செய்வார். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், அந்த கொடுமையான நியாயாதிபதி போன்றவர் அல்ல. இப்படிப்பட்டவர் எவ்வளவு துரிதமாக தீர்ப்பு செய்வார், சீக்கிரமாக செய்வார். அந்த சீக்கிரம் என்பது நான் நினைக்கிற சீக்கிரம் அல்ல. ஆகவே எனக்கு அது ரொம்ப நீளமான நாட்களாக தோன்றுகிறதே என்று எண்ண வேண்டியதில்லை. சீக்கிரம் என்பது ஆண்டவர் சீக்கிரமாக வரும்போது சீக்கிரமாக செய்வார். ஆகவே நான் நினைத்த போது எனக்கு பதில் கிடைக்கவில்லை, அப்படி அல்ல, ஆண்டவர் ஒரு நாள் செய்வார். அது அவருடைய பார்வையில் அது சீக்கிரம் தான். ஆண்டவருக்கு 1000 வருஷம் ஒரு நாளை போல என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. அந்த அடிப்படையிலே காத்திருக்க வேண்டும். சவுல் போல நான் இப்பொழுது கேட்கிறேன், எனக்கு ஆண்டவர் பதில் தரவில்லை, ஆகவே நான் என்ன செய்கிறேன், இன்னும் வேறொரு வழிக்கு போகிறேன், நான் நினைத்து இந்த இடம் சரியில்லை என்று சொல்லி போகாமல் காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் கண்டிப்பாக பதில் தருவார். அப்போ இந்த விதங்களிலே தான் பல வேளைகளிலே மனிதர்கள் சோர்வுக்குள்ளாகிறார்கள், சந்தேகப்படுகிறார்கள். உண்மையிலே ரட்சிக்கப்பட்டவர்கள் சறுக்கினாலும் தப்புகிறார்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் சறுக்கி கீழே விழுந்து விடுகிறார்கள். ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையில சோர்வுகள் வராமல் அல்லது சோர்வுகள் வந்தால் உடனடியாக அதிலிருந்து மீண்டு கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? தேவனிடத்திலே போக வேண்டும். சந்தேகம் வருகிறதா, சோர்வு வருகிறதா, தடுமாற்றம் வருகிறதா, விட்டு விட்டு போவதல்ல, தேவனிடத்திலே போவது, அதுதான் சரியான ஒரு வழியாக இருக்கு. யோவான் அதைத்தான் செய்தார், ஆசாப் அதைத்தான் செய்தார், தாவீதோட வாழ்க்கையிலே பல புலம்பல்கள், இவனை ஏன் மறந்தீர் என்றெல்லாம் எழுதியிருப்பார். அதனால அவர் எப்படி தப்பினா? தேவனிடத்திலே தான். அப்போ பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தேவனிடத்திலே பெற வேண்டும், மாறாக முடங்கி கிடப்பதிலே அர்த்தம் இல்லை. எபிரேய ஆசிரியர் அதைத்தான் சொல்லுகிறார், உங்களுடைய தளர்ந்த கைகளை, நெகிழ்ந்த கைகளை என்றெல்லாம் எழுதியிருப்பார். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே நெகிழ்ந்த கைகளை, தளர்ந்த முழங்கால்களை நீங்கள் திரும்ப நிமிர்த்தி செயல்பட ஆரம்பிங்கள், சோர்ந்து உட்கார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக. ஆகவே நாம் சோர்ந்து போகாதபடி அல்லது சந்தேகம் ஏற்பட்டால் நாம் தேவனிடத்திலேயே கேட்போம். தேவன்
பதில் தருவார். தேவன் நடத்துகிறவராக இருக்கிறார் என்கிறதிலே உறுதியாக.